எரிபத்த நாயனார் அவருடைய வரலாறு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சோழ வளநாட்டுல கரூர் அப்படின்ற மூதூர்ல சிவலிங்கத்தோட மேல பசு தானாவே பால் சுரந்ததா சொல்லப்படுற திரு ஆணிலை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு திருக்கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த திருக்கோயில்ல வணங்கக்கூடிய பக்தர்களையும், சிவனடியார்களையும் பாதுகாத்து வந்திருக்காரு. அதே ஊர்ல வாழ்ந்த ஒரு எரிபத்தர் அப்படின்ற ஒரு சிவனடியார் இருந்திருக்காரு. அவர் ரொம்ப பாதுகாப்பா தன்னுடைய பரச வச்சுக்கிட்டு எந்த ஒரு இடையூறும் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாத்துட்டு வந்திருக்காரு. அதே கோயில்ல சிவகாமி ஆண்டார் அப்படின்ற ஒரு அம்மையார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தினமும் சாமிக்கு அர்ச்சனைக்கு பூ கொண்டு வருவாங்களாம். பெரிய கூடை நிறைய பூ பறிச்சு சாமிக்கு கொண்டு வந்து கொடுக்கறது வழக்கமா இருந்திருக்காங்க. பூஜை பண்றது. அப்போ ஒரு கம்போட நுனியில அந்த பக்கத்து இந்த பக்கத்து பூவை கட்டி கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை கட்டிட்டு வரும்போது சோழ நாட்டோடைய அந்த சோழ மன்னருடைய பட்டத்து யானை ஒண்ணு வழி மாறி வேற சைடு போயிருக்கு. அதை கவனிக்கவே இல்லை. பாகர்கள் 3 பேர் இருந்திருக்காங்க. ஆனா கவனிக்காம விட்டதுனால இந்த யானை வந்தது என்ன பண்ணிச்சுன்னா, இந்த சிவகாமி ஆண்டார் கொண்டு வந்து அந்த பூக்களை இழுத்து பறிச்சு கீழே கொட்டிட்டு போயிருச்சான். அதோட சிவகாமி ஆண்டார் தன்னுடைய கையில வச்சிருந்த இந்த கம்பால அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எட்டி அடிக்க போகையில யானை வேகமா போயிருச்சு. இவங்க கீழே விழுந்துட்டாங்க. அப்ப இதை பார்த்தோன்னா அந்த எரிபத்தர் இருக்காரு இல்லையா, அவருக்கு பயங்கரமான கோவம். உங்களை இப்படி பண்ணது யார் அப்படின்னு கேட்க, யானை தான் இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிட்டாரு, தான் வச்சிருந்த பரசை வச்சு வேகமா போய் யானையோட தும்பிக்கையை வெட்டி போட்டுட்டாராம். அதே மாதிரி பாகர்கள் கோவமா இவற்றை சண்டைப்பட வரும்போது அவங்களையும் வெட்டி போட்டுட்டாரு. அதுல இருந்து தப்பிச்சு போன ஒரு பாகன் போயிட்டு அந்த மன்னர்கிட்ட போய் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரையும் வெட்டி வீழ்த்திக்கிட்டு இருக்காரு எரிபத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேகமா வந்திருக்காரு அரசர். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கோவணத்தோட சிவனடியாரா நின்ற அந்த எரிபத்தரை பார்த்தோன்னே, இவர் கண்டிப்பா இந்த வேலை பார்த்துருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பாகன் தப்பிச்சு ஓடியவர் இருக்கார் இல்லையா, இவர் தான் சொல்லி கையை காமிக்க, அவருக்கு அவர் மேல கோவம்லாம் வரல. அந்த மன்னருக்கு வேகமா போயிட்டு, ஐயா நீங்க இவ்வளவு கோவம் கொள்ள என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்க, நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இது இப்படி நடந்ததுக்கு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாளை எடுத்து கொடுத்து, என்னை இதை நீங்க அவங்கள வெட்டினா மட்டும் பத்தாது, நீங்க என்னையும் சேர்த்து வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவரு எப்படியும் தன்னுடைய தலையை இங்கிட்டு துண்டிச்சுக்கிற போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவர்கிட்ட இருந்த வாளையும் பிடுங்கி வச்சுக்கிட்டாராம் எரிபத்தர். அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் காட்சி கொடுத்தாராம். இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டே இருந்து அந்த சிவபெருமான் காட்சி கொடுத்து யானைக்கு அந்த பாகர்களுக்கு எல்லாருக்குமே உயிரும் திருப்பி வந்துருச்சு. அந்த மாதிரி அவர் அருள் இருக்காரு. அதோட அங்கேயே இருந்து எரிபத்தர் என்ன பண்ணியிருக்காரு, தொண்டர்கள் எல்லாருக்கும் காவலா இருந்ததோட மட்டும் இல்லாம லாஸ்ட்ல இறந்ததுக்கு அப்புறமா சிவபெருமான திருவடியை சேர்ந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது.